மேம், வீரபத்ரனும் தாமரையும் வந்திருக்காங்க. அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம் மேடம். கேபின்ல உட்கார சொல்லுங்க, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம் கேபின்ல வெயிட் பண்ணுங்க, ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு வந்துருவாங்க. என் மருமக தங்கமானவ வந்து வாசல்ல நின்னு அம்மா தாயேன்னு கெஞ்சி கேட்டா போட்டாலும் போட்டுருவா. ஆனா அப்ப கூட நான் விட மாட்டேன். ஏன்னா பிச்சை போடுறப்ப கூட பாத்திர மருந்து போட சொல்லிருக்காங்க. அதிர்ஷ்டத்துல வந்து இந்த சேர்ல உட்காந்துட்டா முதலாளிங்கிற அந்தஸ்து வந்துருமா என்ன? உங்க அகராதியில முதலாளினா என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் முதலாளிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? விடுமுறையே இல்லாத தொழிலாளி. இதுல அந்தஸ்து என்ன வேண்டி இருக்கு? உங்களுக்கு அட்வான்ஸா ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்க மனசுக்கு தோன்றதெல்லாம் பேசுறதுக்கு இது கோவிலோ இல்ல வெளியிடமோ கிடையாது, ஆபீஸ். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்களோ அத பேசிட்டு சீக்கிரமா கிளம்புனீங்கன்னா ஃபேக்டரிக்கு போய் நான் வேலையை பார்ப்பேன். என்ன குத்தி காட்டுறியா? இல்ல, எதையும் வேஸ்டா பேசினா கேக்குறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னேன். காலமும் நேரமும் இப்படிதான் சில விஷயங்களை மாத்தி மாத்தி போட்டு விளையாடத்தான் செய்யும். எங்களுக்கும் எதுவும் தெரியாம இல்லம்மா. என்ன கேரகம், இப்போதைக்கு நீ பேசுற இடத்துலயும் நாங்க கேக்குற இடத்துலயும் இருக்கோம், அவ்வளவுதான். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. 4 வார்த்தைகளை கோர்வையா பேசிட்டு தத்துவம்னு நினைச்சா அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகேமா, உன்கிட்ட வம்பு வளர்க்குற ஆசையில நான் இங்க வரல. நானும் அந்த எதிர்பார்ப்போட வரல. இது மத்தவங்களோட உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம் இல்லம்மா. நாம தனியா உட்கார்ந்து பேச வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க, முக்கியமா இல்லையான்னு நான் முடிவு பண்றேன். இந்த மில் இப்போ ஓம் பேர்ல மாறி இருக்கு. அதனால இந்த மில்லு விஷயமா நீ என்ன வேணும்னாலும் முடிவெடுக்கலான்னு கோவில்ல வச்சு உன் அத்தை அன்னபூரணி அம்மா சொன்னாங்க. அதுக்கு ஏன் புருஷன், அதாவது உங்க அத்தையோட மூத்த மருமக ஒரு தீர்க்கமான முடிவோட சுத்துறான். சொத்துல பங்க வாங்கியே தீரணும்னு வக்கீல எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கான். நாங்க தான் அந்த விஷயத்தை தள்ளி போட வச்சிருக்கோம். ஓ, ஆச்சரியமா இருக்கு. வாங்க சொல்லிதானே நீங்க கட்டாயப்படுத்துவீங்க. நினைச்சா சுலபமா செய்யலாம். ஆனா பாரு, இந்த மில்லு
எங்களோட மான பிரச்சனை ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம என் பொண்ணோட மூச்சு காத்து முழுசா இந்த மில்லுல கலந்துருக்கு. இங்க பாரு, மத்த சொத்துக்களை பத்தியோ அது விஷயமா உங்க அத்தைய டிஸ்டர்ப் பண்றத பத்தியோ நாங்க யோசிக்கல. அப்படி யோசிக்கவும் மாட்டோம். நீ நினைச்சா அந்த மாதிரி எதுவும் நடக்காம கூட பாத்துக்கலாம். ஆ, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். உன்னை சந்திக்க வரணும்னு முடிவு பண்ணப்போ நான் மட்டும்தான் வரதா இருந்தது. ஆனா நீ ஏன் பேச்ச நம்ப மாட்டேனுதா நான் என் அப்பாவோட வந்தேன். என்னோட டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் எதுக்காக வந்தீங்கன்னு நீங்க சொல்லவே இல்லையே. பேசுறது புரியலையா இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறியா? இங்க பாரு, நான் தெளிவா சொல்றேன். அன்னபூர்ணி அம்மா வீட்ல சொத்து பிரச்சனை வராம இருக்கணும்னா அந்த விஷயத்துல குடும்பம் சின்ன பின்னமாகி செதையாம இருக்கணும்னா பேசாம இந்த மில்ல அப்படியே என் பேருக்கு மாத்தி எழுதி வச்சிரு. ஐயோ, ஓ இதுக்கா இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஆ, கௌரி நினைச்சா கொடுக்கலான்னு அத்தை அவங்க பெருந்தன்மையா சொல்லிட்டாங்க. ஆனா சட்டப்படி என்ன செய்யணுமோ, யாருக்கு என்ன தரணுமோ, இது எல்லாமே அத்தைக்கு தான் தெளிவா தெரியும். இல்ல அவங்க இதுல தலையிட வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சா என்னோட தகுதிக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை என்னால செய்ய முடியும். உங்க பொண்ணோட மூச்சு காத்து இந்த மில்ல சுத்தியே இருக்குன்னு நீங்க சொன்னதுனால ஏற்கனவே நான் பார்த்துட்டு இருந்த வேலை இன்னும் காலியா தான் இருக்கு. ஆ, அதுல உங்க பொண்ணு ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அவங்க எனக்கு கொடுத்ததை விட அதிகமான சம்பளம் நான் தரேன். ஓகேவா? என்னம்மா நீ உட்கார்ந்து இருக்கிற இந்த இடம் எப்பவும் நிரந்தரமா இருக்குங்கிற திமிர்ல நீ இப்படி பேசுறியா? ஏதோ அதிர்ஷ்டம் உன்னை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்க. மாறும், இதுவும் மாறும். உன்னோட இந்த நிலைமை மாறும் போது நீ என்ன ஆவேங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்க. என்னடி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற குருட்டு தைரியத்துல பேசுறியா? உன்னால இந்த இடத்தை தக்க வச்சுக்கவே முடியாது. எங்களை அனுசரிச்சு போகாம உன்னால நிம்மதியா வாழவே முடியாது. இது உன் குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. மேடம், பேசிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் இங்க நிக்கிறீங்க? கிளம்புங்க. இல்ல பேசிட்டீங்கன்னா கிளம்புங்க தான் சொன்னேன். கௌரிய வர சொல்லலாமா? வேணா அத்தாச்சி. அவளுக்கு நாம நல்லது நினைக்கிறது புரியாம வேற மாதிரி தோணிருச்சுன்னா தப்பா போயிடும். சாந்தப்படுத்துற முயற்சியில நாம அவளை காயப்படுத்திடக்கூடாது. எனக்கும் அப்படித்தாம்மா தோணுது. அவளோட நன்மைக்காகத்தான் பண்றோம். ஆனாலும் அவளுக்கு தெரியாம அவளோட ஜாதகத்தை வச்சு ஆராயறது என் மனசுக்கு என்னமோ கஷ்டமா தாமா இருக்கு. பாருமா, செந்தில் மாப்பிள்ளையும் விரும்பி இருக்காரு. நம்ம கருணாக்கு ஜோதிடரும் சாதாரண ஆள் இல்லையே. கல்யாணத்தில் நடந்த கலவரத்தின் போது இந்த யோசனை வந்திருந்தா அப்பவே அவரை பார்த்து ஜாதகத்தை காட்டி கணிச்சு ஒரு பரிகாரத்தை பண்ணி விட்டுருக்கலாம். உங்க வாழ்க்கை நல்ல விதமாக ஆயிருக்கும்ல. அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் அப்பவும் வரல, இப்பவும் இல்ல. என்னமோ செந்தில் தேவைப்படுறதா சொன்னதுனாலதான்
இந்த ஏற்பாடுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். சரிம்மா சரிம்மா. உண்மைதான் அத்தாச்சி. குறை இருக்குங்கிற எதிர்பார்ப்பு யாருக்குமே இல்ல. இருக்க கூடாதுங்கிற எண்ணம் தான் அதிகம். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இப்பெல்லாம் ஜோசியரோட உதவி அன்னபூர்ணிக்கு தேவைப்படுறதே இல்லை, அப்படித்தானே? அப்படிலாம் எதுவும் இல்ல சாமி. குழப்பம்னு ஏதாவது எங்களுக்கு கொண்டு வந்தா உங்களை தவிர எங்களுக்கு வேற யாரு இருக்கா சொல்லுங்க. இப்ப கூட குழப்பம்னு எதுவும் கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சே, அழைச்சிட்டு வாங்கன்னு அத்தாச்சி தான் சொன்னாங்க. அப்புறம்னா தண்ணி எடுத்துட்டு வா. சொல்லுங்க. தண்ணி குடிங்க சொல்றோம். இந்தாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒரு ஜாதகம் பார்க்கணும் சாமி. புதுசா பொறுப்பேத்துக்க போற இடத்துல எந்த தடங்களும் இல்லாம இருக்கணும். அதுக்குதான் உங்க வாயால அந்த ஜாதகத்துல குறை நிறைய ஏதாவது இருந்தா பார்த்து சொல்லணும். ஜாதகத்தை கொடுங்க. தாயே, அம்மா பகவதி, இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.